கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஒன்றும் பண்ண வேணாம், நீங்கள் பண்ண அது பார்க்கட்டுன்னு கம்முனே வாழ்ந்தீங்கன்னா சரியாயிடுவீங்க. யார் பார்த்தா எனக்கு என்ன ஆமாம் தான், தைரியம் வேணும். துணிச்சல் உள்ளவன் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி அடையும். நான் பேசுகிறேனே, இப்போ திட்டு கூட பேசுகிறேன். எங்கேயாவது பொம்பளைங்களா நீங்கள் காமிச்சிடுவேன்னு சொல்கிறேன் தானே. இது மட்டும் தனியாக எடுத்து நான் அசிங்கப்படுத்தலாம் தானே. இருந்தாலும் சாமியாரா அவன் அங்கே வர பொம்பளைங்களெல்லாம் பார்த்துங்கிறான், பொம்பளைங்களுக்கும் அறிவில் போகிறாளுங்கன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லமா? இப்போ கண்காணிச்சா என்ன பண்ண போகிறேன்? அப்போ அந்தளவுக்கு என்ன இருக்கணும், எனக்கு நேர்மை இருக்கணும். ஆமாம், எனக்கு ஊரில் இருக்கும், நான் பொம்பளை தான், ஒரு ஆம்பளை பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் ஆகும், என்ன பிரச்சனை, அவரை பார்க்கும்போது அவருடைய மீசை என்ன ஏதோ பண்ணுது, என்ன இப்போ பிரச்சனை இல்லை, அந்த தைரியம் வரும். புரியுதா? அப்படி தைரியம் வந்துச்சுன்னா யார் பார்த்தா என்ன ஈஸியாக வெளியே வந்துடுவோம். இல்லைன்னா பயந்துனே இருப்போம். யாருன்னா பார்க்கவே மாட்டாங்க, பார்க்குற மாதிரியே தெரியும். தைரியம் வந்தால் யாருன்னா பார்த்துக்கோ, கேட்டுக்கோ, தைரியம் வந்துடும். இல்லை என்ன ஆவான், என்னம்மா இப்போ ஒன்றும் வேணாம், நீங்கள் வார்த்தைகளெல்லாம் ஒழுங்காக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கவனமாக இருப்பீங்க. அன்பு சிறார்களே, அருமை பெரியவர்களே, சிந்தனை சிற்பிகளே, நீ தான் போடா உள்ள திட்டுவீங்க. எனக்கு கேட்கும், ஆனால் அது வீடியோவிலையோ ரெக்கார்ட்லேயோ வராது. புரியுதா என்ன சொன்னேன்? அப்போ கண்காணி பற்றின கண்காணி இருக்கிறோம், அதில் எந்த கவலையும் இல்லை. அதுக்காக ஊரில் எடுக்காமல் இருக்குமா, நடிக்க முடியுமா? மறைமுகமாக குடிக்கிறது எல்லாருக்கும் தெரியாது, கண்காணி தெரியும் தானே. என் எண்ணம் கண்காணி தெரியும் தானே, வைகுண்டம் தெரியும் தானே. அந்த ரங்கம் யாவும் அந்த ரங்கன் அறிவான். அப்புறமா என்ன பிரச்சனை எனக்கு? ஆமாம் தாங்க, தகுதி இல்லாதவங்கிட்ட சொன்னது தப்பு. பொட்டைக்கிட்ட போய் நான் ஆம்புலன்ஸ்னால் அவன் என்ன நினச்சிப்பான்? அவளுக்கு தான் நினச்சிப்பான். நான் ஒரு பெரிய ஆம்புலன்ஸ் சொன்னால் ஒவ்வொரு ஆம்பளையும் என்ன நினச்சிப்பான்? அவன் ஆம்பளை தானே எவ்வளோக்குதோ அவ்வளோதான் நினச்சிப்பான். அவனோட தான் என்ன பண்ணிப்பான், அவன் கம்பேர் பண்ணிப்பான். நான் ஒரு பொறிக்குன்னா அவனை நினச்சிப்பான், அங்கேயும் எங்கேயுமே பார்க்குறதே பொறி தானே நினச்சின்னு இருப்பான். அப்படி தானே அளவுக்கு மாறுது. நான் ஒரு திருடன் அப்படின்னா 10 ரூபா 5 ரூபா எப்படி திருடணும், திருடன் தான். லட்சக்கணக்கில் திருடணும், திருடன் தான். கோடிக்கணக்கில் திருடணும், திருடன் தான். திருடுறதுக்குன்னே அரசியலுக்கு வரவனும் திருடன் தான். மகாத்மான்னு சொல்லிட்டு திருடிட்டு போனவனும் டைப் ஆஃப் திருட வேறு மாதிரி இருக்கிறான். அதனால் நான் என்னை கண்காணித்தா எனக்கு என்ன, இறைவன் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துக்கிறான், சர்வ சுதந்திரம் எனக்கு இருக்குதா இல்லையா? யாருன்னா இல்லைன்னு சொல்லுங்களேன், எனக்கு சர்வ சுதந்திரம் இல்லைன்ட்டு. உன்னை சிறைச்சாலே விஷயம் உள்ள என்ன பண்ணுங்களேன், நீ உள்ள உனக்கு கற்பனை பண்ணுறதுக்கான தகுதியை கடவுள் கொடுத்து வச்சதே அதுக்கு தான். அவ்வளோ கொண்டாட்டமாக இருக்கலாம். பைத்தியம் பாருங்க, ஹார்ட் அட்டாக் வரல, கேன்சர் வரல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோட உலகம் எப்படி இது? எத்தனை பேர் பார்க்குறீங்க அது என்ன பண்ணுதே? அதே மாதிரி தான் ஞானமும். எத்தனை பேர் என்னை பார்த்தேன்னா கிரிட்டிசைஸ் பண்ணால் அசிங்கம் பண்ணான்னா நான் யார்? அப்போ பின்னாடி அவங்க யாருன்னா பார்த்தா எனக்கு வராது. அப்போ கண்காணி மேலே இல்லது என்னை பார்க்குற மேலே இல்லை என்னுடைய புத்திசாலித்தனத்து மேலே எனக்கு அக்கறை எப்போ இல்லாமல் போகும்னா, என் செயல்கள் சரின்னு எனக்கு தெரியணும். யாருக்கு? தெரிஞ்சிச்சானா எனக்கு தப்புன்னு யாரோ சொல்லி கொடுத்ததுன்னா நான் தப்பை ரகசியமாக செஞ்சுக்கணும் அப்படின்றது தானே. சரியை தான் ரகசியமாக செய்யணுங்கன்னு சொல்லலாம் தானே. நீ பார்த்தது தப்பா, நான் பண்ணது தப்பா? டாய்லெட்டுலேயே நீ கதவு மட்டும் போய் கக்கா உட்காந்துருந்த பார்த்த ஒரு தப்பா, இல்லை நீ பேண்டது தப்பா? இதெல்லாம் யார் வேணால் கேளுங்க. சார் பீ வருது பேண்டுங்கிறேன், கதவு மூட்டு, பார்த்தது தப்பா பேண்டது தப்பா? பார்த்தது தானே தப்பு. ஒரு யூடியூப்பு சுதந்திரமாக யார் வேணால் பேசலான்னு சொல்லிட்டாங்க. பார்த்தது தப்பா, இப்போ நான் பேசுறது தப்பா? அப்புறமா இது சொல்லி பேசி முடிவுக்கிறதுலான் பேசுறது தப்புன்னா ஏன்டா இதெல்லாம் குத்திங்க? எனக்கு என்ன பண்ணியிருந்திருப்பேன் நான்? அந்த ஃபேஸ்புக்கை திறந்தோன்னே வாட் இஸ் யுவர் மைண்ட் இருந்து அப்படி தானே. யூடியூப்பை தந்தால் எதை ஒன்றா எடுந்து இந்த கேமராவுக்கு தெரிஞ்சு தான் நான் இதை காட்டுறேன்ட்டு அதுக்கு ஒரு சென்ஸ் வச்சேன், இவ்வளோ சென்ஸ் வச்சேன், அதில் ஒன்று வச்சுன்னு வந்தானே. பெருப்பொறுப்பெல்லாம் காமிச்சா மூடுற மாதிரியே வச்சிடலாமா? வச்சுக்கூடாதா? கண்ணெல்லாம் இப்படி பண்ணால் கேமரா அதுக்கு அது மாதிரிலாம் திரும்புது தானே. இப்போ கருப்பாக தோங்கினாக்கா பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி அதுக்கு வைக்கக்கூடாதா என்ன? அப்போ நான் தான் பயந்து வந்துங்கிறேன். எனக்கு தெரில, நான் நல்லவன் யாருன்னா நல்லவன் சொல்லணும் வரோம். இப்போது நான் வர சொல்லிட்டேன்னா சுதந்திரமாக இருக்கணும், முட்டாள் நல்லா இருக்கக்கூடாதுன்னா காலை கவுறாங்களேன்னு ஒருத்தர் உட்காந்து வெறுப்பாக பார்த்துன்னு இருப்பார். புதுசாக வந்து இந்த அளவு நல்லா பேசுகிறாரு இருப்பார்னு பார்த்தா அங்கே போனால் காலை கவுறாங்க, 2 பொம்பளை வராங்க. பொம்பளைங்க மேலாம் தோல் மேலே கை போடுறாங்க. நான் என் பிரச்சனையாக இது வாழ முடியுமா? உனக்கு புரியல, நீ அதை பண்ணாது அவள் தானே. நான் கம்பல்சரி வர்றவங்களாம் என்ன பண்ணுன்றேன் ஒன்றா. நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப் இருந்தால் மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படி இருந்தால் தான் நம்ம எப்படி வாழ முடியும்? அவள் 10 ரூபா, இவள் 10 ரூபா, 25 ரூபா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு கட்சி வரைக்கும் யார் யாரோ என்னென்னு நினச்சி நிற்பாங்க. நம்ம எதுவுமே நினச்சினே இருப்போம், ஒன்றுமே நடக்காது.
நல்லா இருக்க முடியுமா? கள்ளம் பல செய்வார்லாம் சொல்லுவாங்க. வாழ்க்கையே கள்ளத்தனம் தான் என்ன கேட்டால். களவும் கற்று அப்படின்னா திருடிட்டு மறந்துடுன்றாங்களா? போய் திருடுறதுக்கெல்லாம் கற்றுக்கோ, ஆழ்மா மறந்துடு. நிறைய பேர் சொன்னாங்க உங்களுக்கு களவும் கற்று மறன்னு. திருடிட்டு மறந்துடுனாங்களா? களவுனாவே யாருக்கும் தெரியாமல் செய்யுது, திருட்டுனா யாருக்கும் தெரியாமல் செய்யுது தானே. கற்று ஏன் மறந்துடனா? பழகிடும். உனக்கு பழகிச்சனாலுமா அது மறந்துடுவா, ஈஸியாக செஞ்சுன்னு வைப்பேன். களவுனே உனக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தான் அது என்ன. அப்போ களவுன்னு ஒன்று தெரியாத அளவுக்கு என்ன பண்ண நீ செயல் பண்ணணும். அப்போது பார்த்தா நமக்கு என்ன, ஏஞ்சல் பார்த்தா நமக்கு என்ன, யாரோ தூரத்தில் இருந்து பார்த்தான்னா, மூச்சு விட்டுன்னு பின்னாடி வந்தான்னா, கேமராவே வீட்டில் வச்சுட்டாருண்ணா, நம்மளே பிடிங்கி நேரம் எங்கே வச்சுக்கலாம் தானே. அவன் வச்சா சரியாக வைக்க முடியுமா என்ன? வேலை முடிஞ்சிடுச்சு. ஆரம்ப கட்டங்களெல்லாம் நிறைய பேட்டி எடுக்கிறதுலாம் வந்தாங்க யூடியூப்பில், அங்கே இங்கே தான் சேனல். இப்போ யாருமே வரதில்லை. ஏன்னா யார் போனாலும் மொக்க பண்ணி அனுப்பிச்சிடுவான் அவன். ஏதுக்கு அவனோட பேட்டி எடுத்து நம்ம மொக்கன்னு நம்ம வீட்டில் தெரிஞ்சு கம்மன் இருந்தலான்னு இருக்கிறேன். ஒரு கட்டத்தில் எல்லாம் வந்தாங்க படையெடுத்து, நான் பேசுறதுனால கேட்ட பேர் அப்படின்னு நின்ட்டாங்க. ஏன் ஆக்சுவலாக உங்களுக்கு பேட்டியெல்லாம் எதுக்கு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இருந்தாலும் எதிராளியே இங்கே வந்தால் வேலைக்கு ஆகுது, நம்மளை வேலைக்கே ஆகாத பீஸுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவோம். எதுக்கு நமக்கு தேவையில்லாத போய் நின்ட்டானே. புரியுதா? கடவுள் இல்லைன்னு பேச முடியாது, என்கிட்ட பேச பேசவே முடியாது. மாட்டின்னு மூச்சு ஒரு மாட்டினார் தானே. இது தப்புன்னு சொல்ல முடியும். மொத்தம் கேட்டேன் எத்தனை பேர் பார்த்தேன்னு, இதில் ரொம்ப ஆர்வமாக தான் உனக்குன்னு கேட்டேன். அவள் தான் விஷயம். கண்காணியை ஜெயிக்கிறதுக்குன்னா செய்யணும், கண்காணிக்கிட்ட உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான். கண்காணிக்கிட்டே கேட்கணும், இது சரியா தப்பு, கடவுளே கேட்டலான்றேன் நான். இன்னைக்கு கூட மெசேஜ் என்ன, வாழ்க்கையின் இலக்கணங்களை யார் வகுத்து கொடுத்தா? யாரையா வகுத்து கொடுத்தா? பொம்பளைன்னா 4 கல்யாணம் பண்ணிடலான்னு சொன்னது யார்? அத்தை பொண்ணை மட்டும் கட்டிக்கலாம், அக்கா பொண்ணை கட்டிக்கலான்னு யாரா கடவுள் வந்து சொன்னார் அவங்ககிட்ட. எப்போனா அப்புறமா என்ன, பொம்பளைன்னா 2 வயசு கம்மியாக இருக்கணும்னு அவன் சொல்லி கொடுத்தா? ஆம்பளைன்னா மீசை வச்சுக்கணும்னு அவன் யார் சொல்லி கொடுத்தா? இல்லை மீசை ஏற்றணும்னு அவன் சொல்லி கொடுத்தான். மீசெல்லாம் ஏற்றுட்டு இருந்தான் கொஞ்சம் காலம். நான் இந்திய ஆக்டர் மாதிரிக்கிறேன்னாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் தான் தெளிவாக சொன்னான், முரளின்னு. சிவானி ரொம்ப அழகாக, ஆனால் உயரமாக இல்லைடான்ட்டான். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.